ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காட் ஆஃப் மோம் குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீ ரைஸ். ஸோ வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது எண்ணெய், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எடுத்துப்போம். இதுக்கு அடுத்தது பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்துப்போம். துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ 1/2 kg அரிசி எடுத்துருக்கேன். அரிசியை ஊற வச்சுடுவோம். குக்கர் வச்சு இப்போ நம்ம ஆயில் போட்டிருக்கோம். எண்ணெய் சூடான உடனே அந்த பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துருவோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனால் போதும், ரொம்ப ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ நாங்கள் இதுக்கு பேர் பகாரியா சாப்பாடுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை கீ ரைஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 2 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 minutesக்கு அப்புறம் எடுத்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துடலாம். நாங்கள் 1/2 kgக்கு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு நம்ம 2 minutes அப்படியே விட்டுறலாம். திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்து விட்ருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அதனால தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தோம்ல, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம்.
ஸோ நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறோம். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை வந்து சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காவையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்தால் போதும். 2 விசில் போயிடுச்சுன்னா அரிசி ரொம்ப வெந்துடும். கரெக்டான பதத்துக்கு இறக்கணும்னா ஒரே விசிலில் போதும். ஸோ ஒரு விசில் வந்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ சுவையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெய் சேர்த்துருவோம். நெய் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு அடுத்து நம்ம தொட்டுக்க செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு கடாய் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுப்போம். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுடலாம். இதுக்கு அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். இதுக்கடுத்து நம்ம வந்து வெந்தயம் சீரக பொடி எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும்.
நாங்கள் ஆல்ரெடி மாங்காவை எடுத்து துருவி வச்சிட்டோம். துருவி வச்ச மாங்காவை சேர்த்துருவோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கலந்து விட்டுகிட்டே இருந்தோம். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். சுவையான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாங்காய்